unboxing. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃபுல் வீடியோவோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார் அண்ட் ஏசிக்குள்ளே ஒரு பேபி வாக்கர் தான். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டே இருந்தோம். நிறைய இது ட்ரை பண்ணோம். கடைசியாக பார்த்திங்கன்னா எல்லாருமே சர்ச் பண்ணாலும் இது கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருந்துச்சு, பில் குவாலிட்டி எல்லாமே. ஸோ இந்த வீடியோட ஃபுல் வீடியோ அன்பாக்சிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு பேக்கிங், ஒரு கவருக்குள்ளே தான் எல்லாமே இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கரு, அதுக்குள்ளே டயர், அந்த கீழே உள்ள அந்த டயர் ரோலு, அப்புறம் சீட்டு, உட்கார்றதுக்குள்ள சீட்டு. அது கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்பலாம் ஒன்றும் சாஃப்டாலாம் இல்லை. அது நம்ம என்ன அல்ட்ரு பண்ணோன்னா உள்ள ஸ்பாஞ்சு வச்சு அல்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே உள்ள அந்த 2 பொம்மை அந்த மாதிரி வர வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு, இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க. பட் என்ன இந்த ஸ்டார் அண்ட் ஏசியில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. பேபியை வச்சுட்டு நம்ம வந்து தைரியமாக வந்து விட்டுட்டு போயிடலாம். அது பாட்டுக்கு இருக்கும், கால் எட்டாது. நான் வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நம்ம அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயர் இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம பாப்பாவும் நானும் சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அவளும் சேர்த்து வச்சு இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு டயராக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவளுக்கு அதை விடுறதுக்கு மனசே இல்லை, பிடிச்சி வச்சுட்டே இருக்கா. அவளுக்கு பிடிச்சி எப்படா மாட்டி எப்படா என்ன உட்கார வைப்பீங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி போல். டயர் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. பாருங்கள் டயர்லாம் ஃபிட் பண்ணப்போ எப்படி இருக்குதுன்ட்டு. பில் குவாலிட்டி உண்மையாகவே சொல்லி ஆகணும், பக்காவாக இருந்துச்சுங்க. வேறு நிறைய ப்ராண்ட் நான் பார்த்தேன், ரிவ்யூஸு எல்லாமே பார்த்துட்டு இது வாங்கினா நீங்கள் வந்து நம்பிக்கை தைரியமாக இதில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக காலுக்கு வந்து எட்டாத மாதிரி மேலே தள்ளி வச்சுட்டு கால் தரையில் படாத மாதிரி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். பாப்பா அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு, அதில் வந்து மியூசிக் சிஸ்டமும் இருக்குது. வச்சுன்னா அது பாட்டுக்கு பாப்பா விளையாண்டுட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தாலும் பக்கத்தில் நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். எங்கேயாவது போனாலும் அப்படியே வச்சு தள்ளிகிட்டே போய்க்கலாம். வந்து ரோட்டில் இன்னும் நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் வேணால் ரெண்டாவது உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். பாப்பா பார்த்திங்கன்னா அடுத்து ஹேண்டில் பார் டயர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அது ஒரு புஷ் டைப் தான். அதை அமுக்கிட்டு தூக்குனா மேலே வந்துடும். மேலே சப்போஸ் நம்ம ஸ்பேஸ் வேணும்னா அதை மடக்கிட்டு கீழே மடக்கிட்டு திரும்பவும் நம்ம வந்து கட்டில் கீழேயோ இல்லை சைட்லேயோ செல்ஃப்லேயோ எங்கேயோ வைக்கணும்னா தூக்கி வச்சுக்கலாம். அதனால் பிரச்சனை இல்லை. ஹேண்டில் வந்து ஒரு புஷ் டைப் தான். வச்சு ஒரு புஷ் மட்டும் பண்ணால் போதும், அது வந்து ப்ராப்பராக உள்ளே போயிடும். பாப்பா பாருங்கள் இப்போவே உள்ளே உட்கார ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சீட்டே மாட்டல. தள்ளி விட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் நானும் பாப்பாவும். பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. சீட்டு மாட்டணும், அப்புறம் மேலே உள்ள அந்த பொம்மை, அப்புறம் அந்த இது சீட்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோ சீட்டு வந்து குவாலிட்டி ரொம்பலாம் பக்கான்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, பாப்பாவோட வெயிட்டு, சின்ன குழந்தைங்களோட வெயிட்டு வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஃபிட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு பட்டன் மாதிரி சீட்டில் இருக்குது. அதை வச்சு ஒரு புஷ் பண்ணால் போதும், ஃபிட் ஆயிரும். அப்புறம் கீழே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா. அது வந்து டாப் ஃபஸ்ட்டு கீழேருந்து இல்லை, கீழேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் 4 டைப் இருக்குது. அதில் 4ஆவதாக போட்டால் தான் பாப்பாவுக்கு வந்து உட்காரதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்குது. லாஸ்ட் இதில் போட்டோன்னா கீழே வரைக்கும் எட்டுனதுனா ஸ்பேஸ் வந்து ரொம்ப பொடிசாக இருக்குது. அது வந்து உட்காரப்போ பாப்பாவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டில் தான் போட்டேன். அப்போ தான் காலும் எட்டாது. ஏன்னா வந்து வயசு வந்து அவளுக்கு இன்னும் ஆகலை, வாக்கரில் உட்காந்து விளையாடுற அளவுக்குலாம் வயசு ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக போட்டாலே போதும். இதுதான் இந்த ஒரு இதுதான் நம்ம பேபியோட வெயிட் எல்லாமே தாங்கிட்டு இருக்கோம். சொன்னால் நம்ப மாட்டிங்க, பாருங்கள் அந்த ஒன்று தான் இருக்குது. இதை வந்து அந்த வாக்கரில் அந்த சீட்டில் உள்ள இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு ஒரு சின்ன ஸ்க்ரூ இவ்வளோ தான் இருக்குது. ஸ்க்ரூ டைப் மாதிரி, ஸ்க்ரூன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 லாக் தான் இருக்கும். 2 திருக்குனா போதும், லாக் ஆயிரும். அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதான் செட்டப்பு. இது வந்து இந்த இதில் தான் நம்ம பாப்பாவோட வெயிட்டை ஃபுல்லாகவே தாங்குது. பட் குவாலிட்டி ஓகே. பட் இது கொஞ்சம் ஸ்பாஞ்சு இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தா பாப்பா குழந்தைங்க உட்கார வாங்கின பார்த்திங்களா எப்படி இருக்குது. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் அமுக்கி பார்த்துட்டு தான் உட்கார வச்சேன். பட் வந்து கீழே உட்காரதுக்குள்ள ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வீதியாக இல்லை, சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்குது. பட் சின்ன குழந்தைங்களுக்கு அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். பட் அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியலை. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மியூசிக் சிஸ்டம் இதில் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி ஆல்ரெடி வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன். சின்னதுக்காக பேட்டரி வாங்கணும், எல்லாத்துக்குமே தேவை இருக்குதுன்னு சொல்லி அதை போட்டுட்டு ஆன் பண்ணி பார்த்தா நல்ல சவுண்ட் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அதை போட்டுட்டு பின்னாடி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் சிஸ்டத்தையும் நம்ம வாக்கரையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்குது. அதை வச்சு லைட்டாக 2 திருக்குன்னா அப்படி ஃபிட் ஆயிரும். அப்புறம் 2-3 பொம்மை இதெல்லாம் வச்சு பாப்பா உட்கார வச்சு அதை பிடிச்சி அப்படி விளையாண்டுட்டு இருக்கா. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இந்த சிஸ்டமும்.
உட்கார வச்சா போதும், அது பாட்டுக்கு உட்காந்துருந்தா வீடியோ பாருங்கள். நான் ஃபைனலாக அட்டாச் பண்ணுறேன் அவ்வளோ பண்ண வீடியோஸ் எல்லாமே. இந்த ஒரு 3 பொம்மை அவ்வளோதான். மற்றபடி அந்த லைட்டிங் சிஸ்டம் கொடுத்துருந்தா கொஞ்சம் அந்த வீடியோ வந்து பெட்டராக இருந்திருக்கும். பட் பார்த்திங்கன்னா லைட்டிங் சிஸ்டம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு மியூசிக் மட்டும் இருக்கும். லைட்டிங் மேபி குழந்தைங்களோட கண்ணை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி லைட்டிங் சிஸ்டம் இல்லையா என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து லைட்டிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வெளியேருந்து பார்க்க. பட்டு நம்ம வந்து அந்தளவுக்கு தெரியலை. அவ்வளோதான், எல்லா ஃபிட்டிங்கும் ஓகே. நம்ம பாப்பா உட்கார வச்சிடலாம். உட்காந்ததும் பாருங்கள், மியூசிக் போட்டோன்னே லுக்கை பாருங்கள். அவ்வளோதான். அவளுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறேன். பட் அவளுக்கு வந்து அதில் உட்கார வச்சேன்னா போதும், எதுவுமே வேண்டாம். அது பாடு உட்கார வச்சுட்டு சுற்றிட்டே இருந்தால் அழவே மாட்டா. சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே அதான். இங்கே பாருங்கள், உட்காந்து டிவி பார்க்குறத பார்த்தீங்களா. மெயின் என்னென்னா கால் வந்து தரையில் எட்டுற மாதிரி வைக்கக்கூடாது. கால் தரையில் எட்டுற மாதிரி வச்சிங்கன்னா அவங்க நவுளுவாங்க. கண்டிப்பாக அது வந்து நீங்கள் சேஃபாக பக்கத்தில் எப்போவுமே ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து கால் தரையில் படாத மாதிரி கொஞ்சம் ஹைட்டு ஏற்றி வச்சிட்டிங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு தேவையில்லை. அவங்களால மூவ் பண்ண முடியாது. அசைஞ்சாலும் வண்டி லைட்டாக நவுளுமே தவிர ரொம்ப வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விழாது. இது வந்து குவாலிட்டி பக்கம். நம்ம வந்து கொஞ்சம் வளர்ந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஒத்த காலை எப்படி பெண்டு போட்டுட்டு அந்த பொம்மையை போட்டு கடிச்சிட்டு எப்படியாச்சும் நவலான்னு பார்க்க. பட்டு கால் வந்து ஹைட் வந்து நான் வைக்கல. அவள் கால் பார்த்திங்களா ஏரில் தான் இருக்கும். கால் வந்து தரையில் படலை. வைக்கணும்னா வைக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு இதில் வச்சேன்னா அது கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும். அவங்க கீழே கால் தரையில் வைக்கிற மாதிரி வைக்கலாம். பட் அவங்க நடக்கிறதுக்கு இப்போவே ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னும் 4 இருக்குது, மெதுவாக நடந்துக்கலாம். அதனால் வந்து இது வந்து பெட்டராக தான் இருக்குது. இந்த வாக்கரை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்டு இல்லை ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பாப்பாவை வச்சு நிறைய வீடியோ இனிமேல் போட போகிறோம். பாப்பாவுக்கு என்னெல்லாம் வாங்குறோமோ, பாப்பாவுக்கு என்னென்ன தேவையான ப்ராடக்ட் இருக்குது, பேபிக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே வாங்கி ரிவ்யூ பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்கணும், ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். தேங்க்யூ.